வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இங்கே எபிசோடில் சில விஷயங்கள் வரும். லைவில் மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். லைவில் வந்துச்சு, எபிசோடில் வரலன்னா விஜேஎஸ் வந்து கேட்க மாட்டார். இங்கே எபிசோடில் வந்தாவே கேட்க மாட்டேறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கோவா கேங்குடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் வந்து அது வரல, லைவ்லேயும் வரல, எபிசோட்லேயும் வரல அப்படின்லாம் சொல்லிட்டு பொங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சம்பவம்னா, நேற்று நைட்டு பார்த்தோம்ல எபிசோடில் வந்து இந்த கோவா கேங் வந்து ராணவை கார்னர் பண்ணுறதுக்காக ஒன்று ட்ரை பண்ணாங்கல்ல. இங்கே தனியாக வந்து இவங்க பேசவே மாட்டாங்க, இந்த கோவா கேங்கை சேர்ந்தவர்கள். அது ஜாக்லின் பேசிகிட்டு இருக்கும்போது சட்டுன்னு உள்ளே பூருவாங்க சௌந்தர்யா பேசிகிட்டு இருக்கும்போது சட்டுன்னு உள்ளே பூருவாங்க ஜாக்லின். இப்போ அதே போல தான் இங்கே வந்து நேற்று பார்க்கும்போது ரயான் வந்து பேசிகிட்டு இருக்கிறான், டக்குன்னு உள்ளே போடுறாங்க. இதில் இவங்க ஜாக்லினும் ரயானும் இங்கே ராணுவக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அவன் பதில் சொல்கிறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சௌந்தர்யா நக்கல் அடிக்கிறாங்க, அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கும்பல் சேர்ந்துக்கிட்டு குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு இப்படி ட்ரிகர் பண்ணிகிட்டு இருந்தால் கடுப்பாக தானே செய்வாங்க எதிரில் இருக்கவங்க. இதில் வந்து இவங்க ஜாக்லின் வந்து என்ன சௌந்தர்யா தப்பு பண்ணுற அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஒப்புக்காக சும்மா இந்த நடுவில் கூட அந்த உவா டாகு அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் வர்ஷினி சொல்லிட்டு போனாங்க இந்த சௌந்தர்யாவை. அது என்ன டாகுன்னே தெரியாத மாதிரி கத்திட்டு இருந்தாங்கல்ல. ஃபுல்லாக கத்தி முடிச்சதுக்கப்புறமா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவாங்க ஜாக்லின். இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ராணவை வந்து மடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயானும் ஜாக்லினும் சேர்ந்துக்கிட்டு, நீ அப்போ கெட்ட வார்த்தை ஒன்று பேசினல, யாரை பார்த்து? வர்ஷினியை பார்த்து. வர்ஷினி இருக்கும்போது வர்ஷினியை பார்த்து இவர் ஏதோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டாராம். அதனால வந்து இப்போ எடுத்துகிட்டு வர்றாங்க, நீ பெண்களை தகாத முறையில் பேசுகிறவன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து பிராண்ட் பண்ண பார்க்குற. அப்படி இங்கே ஜாக்லின் வந்து, நீ வந்து சொல்கிற எல்லாம் எங்களால் தான் நீ பேசுகிற, நாங்கள் தான் உன்னை ட்ரிகர் பண்ணுறோன்னு. ஆனால் நீ அப்பா வர்ஷினியை பேசுனது காரணம் நாங்களா? நீ தானே பேசின அப்படின்னு சொல்லிட்டு மடக்க பார்க்குறாங்களாம் இவங்க. இப்போ ராணா வந்து சொல்கிறான், நான் வந்து பேசினதான் உண்மை தான், ஆனால் நான் அப்போயே சாரி கேட்டேன், அது முதல் வாரத்தில் நடந்தது, அதை ஏன் இப்போ எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னும் போது தான் இவன் வந்து ஆல்ரெடி முட்டாள்னு வார்த்தையை விட்டான்ல. எல்லாரும் சொல்கிறாங்கடா நீ முட்டாள்தனமாக பண்ணுற அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கடான்னு ரயான் வந்து ராணவை சொன்னதுக்கு ராணவ் வந்து சொல்லிட்டு இருந்த, அப்படி நீயும் தான்டா முட்டாள்றா, நீ மூளை இல்லாத முட்டாள்றா, நீ பப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு. பப்பெட்டு தான் இந்த ரயான். உனக்கு பேசணும் அப்படின்னா தனியாக வந்து பேசுகிறா, அது என்ன ரெண்டு பேரை துணையை வச்சுக்கிட்டே பேசுறது, அப்போ பப்பெட் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீ பேசுறது உன் கருத்தாக இருந்தாலும் இந்த மாதிரி கூட்டமாக வரும்போது எப்படி அது உன் கருத்துன்னு ஏற்றுப்பாங்க? அதுதான் ஸ்பாய்லர்ஸாக ரெண்டு பேர் இருக்கிறாங்களே கூடவே, ஸோ அதை ஏற்றுக்க முடியல. இப்போ அந்த மேட்டரை இப்போ எதுக்கு எடுத்துகிட்டு வரணும் ரயான் கூட? அது இங்கே நடந்த வீட்டில் நடந்த விஷயத்த தானே நான் பேசுகிறேன் அப்படின்றான். வீட்டில் நடந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம் கூட பேசலாமா? இப்போ ஜெஃப்ரியை வந்து லாக் பண்ணும்போது ராணவ் இந்த ரயான் தானே அடிக்க போனான், அது ஒரு முறை தான் நடந்தது, அதை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாமா? நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இவன் கெட்ட வார்த்தை பேசிடான்றாங்கல்ல. இல்லை வெளியே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சேனல் வந்து மறைச்சிட்டாங்க, எபிசோட்லேயும் வரல, 24/7லேயும் வரல, மறைச்சிட்டாங்க, இன்னும் எத்தனை மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன உத்தமர்கள் மாதிரி. இவங்க வந்து இப்போ யார் மேலே? வர்ஷினி மேலே திடீர்னு கரிசனையே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, இவங்களுக்கு புது கரிசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியெல்லாம் ராணுவ தப்பாக பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க, போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறாங்க. இந்த மாதிரி போன சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட், சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்க பேர் டக்குன்னு வரல, நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டான். அவங்க வந்து வெளியே இருந்தாங்க, வெளியே போயிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்லைடு போட்டாங்க. இவங்க கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னில் ஒன்று ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது இல்லை? வர்ஷினி இப்போ உள்ளே இல்லை, வர்ஷினி எவிக்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க, திரும்ப வரப்போகிறதும் இல்லை. ஏன்னா அவங்க வந்ததே வைல்டு கார்டு, அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது வர்ஷினியை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, இப்போ ஏதாவது கெட்ட வார்த்தையை சொன்னான்னா இவன் அன்னைக்கும் அது மாதிரி சொன்னான், இப்போவும் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லலாம். சரி, இவங்க நல்லவங்களா சொல்கிறவங்கன்னு பார்த்தா இப்போ இந்த பஞ்சாயத்து வந்துச்சு இல்லை, ஜெஃப்ரியை வந்து தோப்புக்காரனை போட வச்சிட்டாங்க தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு. பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு சொல்ல, பைத்தியக்கார டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை, அந்த முதல் எழுத்தை சொல்லி தான் ஜாக்லின் நிப்பாட்டினாங்க. அவளை கடுப்பாயிட்டு அந்த வார்த்தையை பேசினதுக்கு அப்புறமா தான் தர்ஷிகா வந்து அங்கே சொன்னது, இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதன்னாங்க, நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாது ஜாக்லின் அப்படின்னாங்க. ஸோ அப்போ கெட்ட வார்த்தை இவங்க பேசினது முதல் வாரத்தில் ராணுவ பேசினானா அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
இப்போ ஜெஃப்ரிக்கு வந்து ஜெஃப்ரியை அவன் வயிற்றுல பிடிக்கிறான் ராணவ். ராணவை வந்து ரயான் கழுத்தில் பிடிக்கிறான், நெருக்கிறான். இப்போ யாருக்கு சோக் ஆகும்? ராணவுக்கு தானே சோக் ஆகணும் நியாயமா. ஆனால் இந்த சவுண்டு ஐ மீன் ஜாக் தெரசா இருக்கிறாங்கல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா வயிற்றுல அமுக்குனா சோக்கு ஆவாதா ஆவாதா அப்படின்லாம் கத்திட்டு இருந்தாங்க. ஏம்மா நீ வயிற்றுல அமுக்குனதுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா, அவன் என் கழுத்தில் அமுக்குனாம்மா அப்படின்னு பேசும்போது வயிற்றுல அமுக்குனா ஆகாதா ஆகாதான்னு திரும்ப பேசினா அவன் கடுப்பாவான்ல. ஸோ கடுப்பாயிட்டு தான் மூட்டு உட்காருன்ட்டான். ராணவ் அப்படியெல்லாம் சொல்லாத, ஒருத்தர் அப்படி சொல்லக்கூடாது ராணவ், அப்படி சொல்லாத. அப்போ தான் அந்த உள்ள பூந்து இந்த ப்ரொமோவை பொறுக்குவாங்கல்ல அந்த அக்கா, சவுண்ட் அக்கா, அவங்க ஒன்று ட்ரை பண்ணாங்கல்ல, தலையெல்லாம் இப்படி சிலிப்பி நான் பண்ணுவேண்டா நீ யாரா சொல்கிறதுக்கு அப்படின்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ இப்படியெல்லாம் கத்துனாங்களே, அப்போ இவங்க ஜாக்லின் பேசும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜாக்லின் மட்டும் தனி சலுகை இருக்கா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்பையும் வந்து இந்த சவுண்ட் அக்கா பொங்குன்னு பொங்கிருக்கணும்ல. இல்லை இந்த இப்போ கேட்குறான்ல, பெண்களை தகாத வார்த்தையில் சொல்லிட்ட அப்படின்னு பிராண்ட் பண்ண பார்க்குறான்ல இந்த ரயான். இவன் வந்து ஜாக்லின் நீ பேசுனது தப்புன்னு சொல்ல வேண்டியதானே, சொல்ல மாட்டான். ஏன்னா பப்பட் இந்த குரூப் வந்து இவங்க என்ன வேணா பண்ணலாம், மற்றவர்கள் எதுவும் பண்ணுறக்கூடாது, மற்றவங்க ஒன்றுமே பண்ணலனாலும் பெருசாக ஊதி அவங்கள தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தான் ராணவ் கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்டதும் வர்ஷினி கிட்ட போய் வர்ஷினியை டேக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. வர்ஷினியை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வர்ஷினி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க, அதை பதிவு போட்டிருக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அது பெரிய விஷயமும் இல்லை. அவன் என்னை கலாச்சான், சாரி நான் அவனை கலாச்சேன், அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், ஃபீல் பண்ணான், ஹர்ட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் சாரி கேட்டான், அவ்வளோதான். மற்றபடி இதை தவிர்த்து எங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வர்ஷினியை திட்டான், வர்ஷினியை கெட்ட வார்த்தையில் சொல்லிட்டான் அப்படின்லாம் பொங்கிட்டு இருந்தவனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வர்ஷினியை போய் கடிச்சு வச்சுனுக்குறானுங்க. ஏன்னா அவங்க வந்து இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, அதுக்கு வர்ஷினியை போய் கடிக்கிறாங்க. ஸோ இந்த கும்பலாக இருக்கிறதே முதல்ல பிக் பாஸில் தப்பு. இந்த மாதிரி கும்பலாக விளையாடுறது, ஃபேவரிட்டிசம், குரூப்பிசம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுது. ஸோ சிங்கிளாக போய் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, குரூப்பாக வந்து கடிக்க வர்றாங்க. ஸோ எல்லா வகையிலும் எந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது தப்பு தான், மோசமான விஷயம், புழக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற இந்த குரூப்புக்கு டப்பா அடிக்கிறவனுங்க பார்த்தீங்கன்னா இப்போ ராணவ கெட்ட வார்த்தை பேசிட்டோம் வர்ஷினிங்கிறது. இப்போ வர்ஷினி வந்து அந்த மாதிரி ஒன்று நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லைன்னதும் இப்போ வர்ஷினியை போய் கடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. விஜய்ஸை வந்து கேட்கணும், இந்த கெட்ட வார்த்தை ஏன் ஜாக்லின் பேசுனீங்க, நீங்கள் பேசுனீங்க ஜாக்லின், ஆரம்பிச்சுட்டு அதை முடிக்காமல் விட்டா அது வந்து நீங்கள் சொல்லணும் ஆயிடாது, நீங்கள் அதை தான் பேசுனீங்கன்னு சொல்லணும். தர்ஷிகாவாவது அதை சொல்லணும், ஜாக்லின் வந்து ஒத்துக்கலைனாலும் தர்ஷிகா சொல்லணும், இந்த மாதிரி பேசுனாங்க சார், அதனால தான் ட்ரிகர் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம் இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வராரான்னு. இன்னும் மாக்கிங் இவங்க பண்ண அந்த நாய் மாதிரி கத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, கத்தன விஷயம்லாம், அதையெல்லாம் கேட்டு வச்சு செய்யணும், வெளுக்கணும் விஜேஎஸ். அநேகமாக அடுத்த பிரமோல அது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.